நிச்சயமா வெற்றி திரையரங்குல இருக்கக்கூடிய ரசிகர்கள் இதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. கூலி படத்தை ரசிகர்களா பார்த்தா தானே சரியா இருக்கும். லோகேஷ் கனகராஜ், அனிருத், ஸ்ருதிஹாசன், அர்ஜுன் தாஸ் இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே அங்க இருக்கிற ரசிகர்கள் ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 900 திரையரங்குகள்ல இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 172வது படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த கூலி படத்தை பாக்குறதுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் திரையரங்குக்கு போயிருக்காங்க. அந்த ரசிகர்கள் கூட சேர்ந்துதான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படத்துடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் அனிருத், ஸ்ருதிஹாசன், அது மட்டும் இல்லாம ஆக்டர் அர்ஜுன் தாஸ் இவங்க எல்லாருமே வெற்றி திரையரங்குக்கு போயிருக்காங்க. குரோம்பேட்டையில இருக்கக்கூடிய இந்த வெற்றி திரையரங்கு ரொம்பவும் பழமையான தியேட்டர். பட் இங்க நிறைய படங்கள் ஹிட் ஆயிருக்கு. நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த திரையரங்குக்கு வந்து படம் பார்த்திருக்காங்க. அப்படிதான் இந்த கூலி படத்தை ரசிகர்களோட ரசிகரா சேர்ந்து பாக்குறதுக்காக இந்த திரைக்குழுவினர் வந்திருக்காங்க. அண்ட் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கட் அவுட்க்கு பாலாபிஷேகம் பண்ணி மாலை அணிவிச்சு பட்டாசு வெடிச்சு அந்த இடத்துல ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க. அண்ட் இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னோவியர்.